வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது லட்சுமி என் வீட்டுக்கு வாராயோ இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினை பார்த்ததுமே லவ், அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஒரு பெரிய ஃபேமிலி. ஹீரோயின் சொல்லிடுறாங்க, எங்க அப்பா ஒரு நாயை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எங்க அப்பா விருப்பம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன், நீ போய் எங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. ஸோ இதனால வந்துட்டு ஹீரோ அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாரா இல்லையா, அட்லாஸ்ட் ஹீரோயினோட கருத்தை பிடிச்சாரா இல்லையா, தான் படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துட்டு படத்தை வந்துட்டு பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஹீரோ வந்துட்டு அங்கங்க ஒரு 4 சீன்ஸ்ல வந்துட்டு அழகாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதை தவிர்த்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரிங்கிறது நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஹீரோயினோட ஃபேமிலியோட போர்ஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா, ஹீரோட ஃபேமிலி போர்ஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த இடத்துல ஹியூமருமே வந்துட்டு பெருசாக நிற்கல. இவங்க 2 பேரும் எப்படியா சேர்ந்துடணும் அப்படிங்கிற அந்த லவ் போர்ஷன் சுத்தமாக வந்துட்டு ஒட்டவே கிடையாது. முக்கியமாக ஹீரோயின் வந்து ஒரு நாயா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்களை என்னதான் பண்ணியுமே வந்துட்டு பின்னாடி துரத்திட்டே இருக்காரு தவிர அந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதோ படம் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிறதோ கிடையாது. ஒரே இடத்துல வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுச்சு. அவங்க அப்பாட்ட மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு போவார். அந்த இடமும் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துருவார். ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஹீரோயின் பின்னாடி சுற்றுறதை தவிர வேற எதுவுமே இந்த படத்தில் ஒரு ஸ்மார்ட்டான மூவம் வந்துட்டு பிளே கிடையாது. கடைசியாகவும் வந்துட்டு ஒரு எமோஷனலாக தான் வந்துட்டு அட்டாச்சே ஆகுறாங்க. கடைசி கிளைமேக்ஸ் என்னமா இவ்வளோ இப்படி பேசிட்டு நீ எப்படி பண்ணிட்டே, சரி எப்படியாச்சும் வந்து ஒன்று சேரணும்ல அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமா அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி திணிச்ச மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமா ஹீரோ பக்கமா வந்துட்டு ஏகப்பட்ட வசனம் பேசுறாரு. ஸோ டைலாக்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 90% டைலாக் வந்துட்டு ஹீரோக்கு தான் இந்த படத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வசனம் வந்துட்டு பேசி தள்ளுறாரு. முக்கியமா இந்த 2000 காலகட்டத்தில் இந்த ஷாஜகான் யூத் மாதிரியான திரைப்படத்துல வந்துட்டு விஜய் நடிச்சிட்டு இருந்தப்போ இதே மாதிரி தான் ஹீரோயின் பின்னாடி சுத்தது. லவ் போராட்டத்தை மட்டும்தான் அதுல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது ஏகப்பட்ட வசனம் இருக்கும். அந்த 2 படத்து வசனத்தையும் சேர்த்து இந்த ஒரே படத்துல பேசினா எப்படி இருக்குமோ, அந்த 2000 காலகட்டத்தில் ஒரு லவ் படம் எப்படி வந்திருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த படம் வந்துட்டு இருந்துச்சு. பெருசா புதுசா எதுவும் கிடையாது. பார்க்கணும் படம் பாருங்க. எனக்கும் ஒரு ஆவரேஜான வாட்சா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.